உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். ஆர்ஜேடியுடனான கூட்டணியில் இருந்து காலையில் விலகியவர் மாலை முறைப்படி பதவியேற்பு. நிதிஷ் பதவியேற்பின் மூலம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பியது ஐக்கிய ஜனதா தளம். கடந்த 2000ஆம் ஆண்டுக்கு பின் நிதிஷ் முதலமைச்சராக பதவியேற்பது இது 9வது முறை. 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் பேரவையில் 45 எம்எல்ஏக்கள் மட்டுமே கொண்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 79 உறுப்பினர்கள் கொண்ட லாலுவின் ஆர்ஜேடியுடன் உறவை முறித்துக் கொண்டு 78 எம்எல்ஏக்கள் கொண்ட பாஜகவுடன் புதிய கூட்டணி. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகுவார் என்பது முன்கூட்டியே தெரிந்ததுதான் என மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. நாட்டில் அடிக்கடி கூட்டணி தாவுபவர்கள் பலர் இருப்பதாகவும் விமர்சனம். அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களுக்கு ஊக்கமாக அமைந்ததே ராமர்தான் என பிரதமர் மோடி கருத்து. நாடு முழுவதும் உள்ள மக்களை பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி ஒருங்கிணைத்திருப்பதாகவும் ஆண்டின் முதல் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. பெண்கள் தலைமையில் வளர்ச்சி என்ற முழக்கத்துடன் இந்தியா 21ஆம் நூற்றாண்டில் முன்னேறி செல்வதாக பிரதமர் மோடி கருத்து. மாறிவரும் இந்தியாவின் மகள்கள் ஒவ்வொரு துறையிலும் அதிசயங்களை நிகழ்த்தி வருவதாகவும் பாராட்டு. தொகுதி பங்கீடு குறித்து சென்னையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய திமுக மற்றும் காங்கிரஸ் குழுக்கள் திருப்திகரமாகவும் சுமூகமாகவும் அமைந்ததாக காங்கிரஸ் தரப்பில் பேட்டி. 30 தொகுதிகளிலும் எவ்வாறு வெற்றி பெறுவது, எவ்வாறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, எந்த விதமான தேர்தல் பரப்புரையை செய்வது, பாரதிய ஜனதாவை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிமுகவை எவ்வாறு எதிர்கொள்வது, நம்மோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பேசலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாமக்கல், ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் கட்சி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. தேர்தல் பணிகள் தொடர்பாக நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் விவாதம். அண்ணாவின் 55வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னையில் வரும் 3ஆம் தேதி அமைதி பேரணி நடத்துகிறது திமுக. துரைமுருகன் தலைமையில் கட்சியின் பல்வேறு அணியினர் பேரணியில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. மக்களவை தேர்தல் பணிகளுக்காக அதிமுக அமைத்துள்ள குழுக்கள் நாளை ஆலோசனை. தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை குழு மற்றும் பிரச்சார குழுவின் உறுப்பினர்கள் தனித்தனியே கூடி விவாதிக்க முடிவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்க மக்களவை தேர்தல் அடித்தளமாக அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தஞ்சாவூர் வள்ளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சிக்கு இந்த தேர்தலில் மரண அடியை கொடுங்கள். நீங்கள் வாக்களிக்கின்ற இந்த தேர்தல் 2026 ஆட்சிக்கு வருவதற்கு அடித்தளம் வருகிற தேர்தலாக அமைய வேண்டும். அயோத்தி கோயிலுக்கு அழைத்துச் செல்லுமாறு அறநிலையத்துறைக்கு இதுவரை விண்ணப்பங்கள் வரவில்லை என அமைச்சர் சேகர் பாபு தகவல். விண்ணப்பம் வந்தால் முதலமைச்சருடன் ஆலோசித்து பரிசீலிக்கப்படும் என்றும் விளக்கம். எந்த விண்ணப்பமும் வரவில்லை. ஒரு சிலர் போவதற்குண்டான மார்க்கத்தை கேட்டபொழுது இந்து சமய அறநிலையத்துறை செல்லுகின்ற பயண மார்க்கத்தை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. விண்ணப்பங்கள் வந்தால் அது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு பரிசீலிக்கலாம். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய 16,000 கோடி ரூபாயில் 10,000 கோடியை தமிழக அரசு திருப்பி அனுப்பியதாக அண்ணாமலை பேட்டி. திருச்சி விசிக மாநாட்டில் திருமாவளவன் தமிழக அரசை கண்டித்துதான் தீர்மானம் போட்டிருக்க வேண்டும் எனவும் கருத்து. நம்முடைய ஆட்சியில SC/ST சப் பிளான் SC/SP நம்ம சொல்றோம். நாம் வந்த பிறகு தமிழகத்திற்கு 16,000 கோடி ரூபாய் கொடுத்தோம். 10,000 கோடி ரூபாயை தமிழக அரசு திருப்பி அனுப்பிச்சாங்க. எங்களால செலவு செய்ய முடியல.
விஜயகாந்த் மறைவை அடுத்து அரைக்கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேமுதிக கொடியை 1 மாதம் கழித்து முழு கம்பத்தில் ஏற்றி வைத்த பிரேமலதா. முதல் முறை ஏற்றப்பட்ட போது பூக்களின் பாரம் தாங்காமல் கழன்று விழுந்த கொடி மீண்டும் ஒரு முறை ஏற்றப்பட்டது. மேட்டூர் அருகே சாலை ஒன்றில் லாரியின் பின்னால் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்து மோதிய மற்றொரு லாரி. 2 லாரிகளுக்கும் இடையில் சிக்கிய தம்பதி உடல் நசுங்கி உயிரிழப்பு, சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய 2 குழந்தைகள். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 24 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். உதகையின் கட்டடங்கள், வாகனங்கள், செடி கொடிகள் மீது படர்ந்த உறைபனி. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் திங்கள் வரை இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் உறைபனி நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்